ஹலோ ஹால், வாட் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்? ஸோ நார்மலாக வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெஷர்ஸ் 2024 பாஸ்ட் அவுட்டாக இருக்கிறவங்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆர் ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐடிக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேடி படிப்பாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த வீடியோ நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏன் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ஒரு ப்ரோக்ராமிங்னா என்ன. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது, அல்காரிதம் அப்படின்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் உண்மையாகவே தேவையா ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து இப்போ ஒரு டேட்டாவை ஒரு ஆர்கனைஸ்டு வேல ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப்படின்னா இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஜாவா, பைத்தான், .NET என்ன லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஸோ டிஃபால்ட்டாக ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும், ஆர் ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும். இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஜாவா. நார்மலாக எல்லா லாங்குவேஜஸுமே ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு டேட்டா டைப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கணும் அப்படின்னா, ஆர்கனைஸ்டு வேலை ஒரு எஃபிஷியண்ட்டான வேலை வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறப்ப இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டெஃபினேஷனாக என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு வெல் ஆர்கனைஸ்டு வேலை வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் நார்மலாக இந்த இடத்துல எதுக்காக ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒன்று வருது, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் படித்தா ஒரு ஐடிக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாவா, பைத்தான், .NET ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னா என்ன. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்றது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். ஸோ இப்போ எந்த ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஐடி கம்பெனியோடைய மெயின் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து இப்போ எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நிறைய டேட்டா வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை வந்து ஒரு யூசர்ஸ்க்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க. ஆர் ஒரு கூகுள் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி நான் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து ஒரு டேட்டாவை வந்து எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது, டேட்டா பேஸ் அப்படின்றது ஒரு டேட்டாவை எப்படி எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு இடம் இருக்குது, ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்குது, டேட்டா பேஸ் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரது தான் வந்து ஒரு டெவலப்பரோட வேலையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே ஒரு டெவலப்பரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன், அந்த டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர போகிறேன்ட்டு. ஸோ அந்த எஃபிஷியன்சி அப்படின்றதுல வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒன்று சொல்லலாம், இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ். இந்த ரெண்டு சினாரியோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டு இருக்கும். அதை தான் வந்து நான் பர்ஃபார்மன்ஸ், மெமரி அப்படின்னு சொல்கிறேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது என்னென்னா, ஆஸ் அ டெவலப்பர் நம்ம ஒரு எண்ட் யூஸராக நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதுவே வந்து மெமரி ஸ்டோரேஜ், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ எந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணாலும், இமேஜின் இப்போ நான் ஒரு இன்ஸ்டா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே ஆஸ் எ எண்ட் யூசர் நம்ம பே பண்ண மாட்டோம், நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் மெட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கான டேட்டாவை வந்து யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு க்ளவுடில் வந்து அவங்க பே பண்ணி தான் அந்த மெமரியை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படி எக்ஸாக்டாக அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆட் மூலியமாக அவங்க வந்து அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க. பட் ஸ்டில் நம்மளுடைய டேட்டாவை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் இல்லை. ஸோ அப்போ ஒரு டேட்டாவை நம்ம எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணுறது வந்து எஃபிஷியண்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா இல்லாமல் ஒரு ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து ஒரு பக்கெட்டில் மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அதை வந்து நான் சர்ச் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதுவே நான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா அதை என்னால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிக்குள்ளே போனாலும் ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் இன்டர்வியூக்கு போகிறீங்க, உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஒரு ப்ரோக்ராமிங் கொடுக்குறேன், இந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்ட்டு 2 பேருமே அந்த ப்ரோக்ராம் போட்டுருவீங்க. பட் நான் 2 பேரில் யாரா ஒருத்தருக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அப்போ எப்படி நான் உங்களை ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணியிருக்கிற கோடில் வந்து நான் ஸ்கேன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீ எழுதின கோடில் வந்து எவ்வளோ டைம் இட் வில் டேக் டு ரன்,
உன்னோட கோடு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இன்னொருத்தருடைய கோடு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இவங்க 2 பேருடைய கோடு வந்து எந்த அளவுக்கு அதை ரன் பண்ணுறதுக்கு அந்த டைம் கன்சியூம் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன். அதே டைமில் நீ யூஸ் பண்ணியிருக்கிற சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்பேன், மெமரி தேவையில்லாமல் அங்கே யூஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ நான் என்னோட கோடோடைய மெமரியை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக என்னோட கோடில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதே டைமில் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னோட கோடு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது, இந்த ரெண்டுத்தையுமே டிஃபைன் பண்ணுறது தான் வந்து மெயினாக டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். சிம்பிளாக இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அல்காரிதம் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டாவை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேட்டா ஆர் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு டேட்டாவை வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு இடத்துல எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங். அப்போ நீ ஒரு ப்ரோக்ராமிங் ஆர் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற அப்படின்னா யூசிங் அல்காரிதம்ஸ். ஸோ யூசிங் அல்காரிதம் வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது எப்படி எஃபிஷியண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறோன்றதை டிஃபைன் பண்ணுறது தான். அப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு ஃப்ரெஷராக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் ஆர் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆர் இப்போ நீ எந்த ஐடி கம்பெனிக்குள்ளே போனாலும் டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நம்ம மெயினாக டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரோட நிறைய டாபிக்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ஒரே ஒரு கதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கதை தான், டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதை ரெண்டுத்தையுமே நான் எப்படி பெட்டராக பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு பெஸ்ட் கோடாக நம்மளால் டெவலப் பண்ண முடியும். நீ ஒரு பெஸ்ட் கோடாக டெவலப் பண்ண அப்படின்னா 100% உன்னால் ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியும். அப்போ நீ ஒரு ஃப்ரெஷராகவோ நீ இல்லை ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரதா இருந்தாலும் கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் மேண்டேட்டரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. இந்த ரெண்டுத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சராக லேர்ன் பண்ண முடியும். இதில் மெயினாக நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு ஓகே டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸோ இப்படி தான் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜின் இப்போ நான் ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமிங்கில் படிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் ஜாவாவோ .NETஓ பைத்தான் எந்த ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு 2 வேரியபிள் தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிள் A = 10 B = 5 இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி சியில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த A என்ற வேல்யூவை எங்கே என்னோடய சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறேன், B என்ற வேல்யூ என் சிஸ்டமில் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன், என்ன டைப் ஆஃப் டேட்டா அது நம்பரா டெக்ஸ்டா இல்லை கேரக்டரா இல்லை ஃப்ளோட் வேல்யூவா என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத டிஃபைன் பண்ணணுமா. அப்போ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் போனாலும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்க போது ஆர் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்க போது. ஸோ ப்ரிமிட்டிவ் அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறப்ப இன்டீஜர் கேரக்டர் ஃப்ளோட் நம்ம ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருப்போம். ஸோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, யூ கேன் யூஸ் தட் பர்டிகுலர் டேட்டா டைப் அண்ட் யூ கேன் நீட் டு ஸ்டோர் த டேட்டா அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். அதே மாதிரி நான் லீனியர் டேட்டா டைப் ஆர் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ ஒரு பல்க் ஆஃப் டேட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னா யூசர் ஒரு குரூப் ஆஃப் டேட்டா ஆர் ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அரே யூஸ் பண்ணுவோம், லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், செட் யூஸ் பண்ணுவோம், கிராஃப் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நிறைய அல்காரிதம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் கூடவே நம்ம இந்த எஃபிஷியண்ட்டாக எப்படி படிக்க போகிறோன்றதை பார்க்குறோம். ஸோ இதில் மெயினாக வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இமேஜின் என்கிட்ட இப்போ வந்து ஒரு அரே ஒன்று இருக்குது. அந்த அரேயில் வந்து ஒரு 5 வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அரே அப்படின்னால டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும் ஒரு சிமிலர் டேட்டா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அரேயில் வந்து எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ எங்கிட்ட ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் வந்து ஒரு 5 டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் 0லேருந்து இண்டெக்ஸ் 4 வரைக்கும் ஒரு 5 வேல்யூ ஆர் 6 வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 3rd இண்டெக்ஸில் வந்து இப்போ 5 ஒரு 6 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் பிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நான் வந்து அந்த டேட்டாவை சர்ச் பண்ணி எடுக்கிற போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் வச்சு ஈஸியாக சர்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர் அந்த டேட்டாவை வந்து நான் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்றப்ப நான் மெயினாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா அல்காரிதம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒன்று லீனியர் சர்ச் அல்காரிதம் ஆர் பைனரி சர்ச் அல்காரிதம் அப்படின்ட்டு அல்காரிதத்தை நான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லீனியர் சர்ச் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்த இண்டெக்ஸ் வேல்யூ ஷிஃப்ட் பண்ணி செக் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸை போய் செக் பண்ணுவேன். நான் என்னோட டார்கெட் வேல்யூ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸை ஷிஃப்ட் பண்ணுவேன். அகைன் என்னோட டார்கெட் வேல்யூ செகண்டில் இருக்கிற வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்விட்ச் பண்ணிவிட்டு என்னுடைய வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கோ அந்த வேல்யூ ஃபைண்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ இந்த பைனரி சர்ச் அண்ட் லீனியர் சர்ச் ரெண்டு சொன்னோன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து லீனியர் சர்ச். ஸோ லீனியர் சர்ச்சோட வேலை என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஐட்ரேஷன் அது நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ரிசல்ட்டை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்க போகுது. இதுவே நான் இப்போ பைனரி சர்ச்னு கொண்டு போகிறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா
உங்களுடைய டோட்டல் அரேவுடைய சைஸை வந்து 2ஆக பிரிச்சுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் சைஸ் வந்து டிவைட் பை 2ன்னு போட்டுட்டு ஸோ உங்களோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இண்டெக்ஸை வச்சு ஃபைன் பண்ணும். இப்போ என்னோட டார்கெட் வேல்யூ வந்து நான் எப்படி ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ லெஸ் தென் இந்த வேல்யூவா இல்லை கிரேட்டர் தென் இந்த வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஸோ இமேஜின் என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை எமிட் பண்ணிவிட்டு செகண்டில் இருக்கிற வேல்யூ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து எண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுப்பேன். அப்போ எனக்கு அந்த ஃபைன் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 அல்காரிதத்துடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி பெட்டராக எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகுது, எப்படி அந்த டேட்டாவை வந்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர போகுது அப்படின்ட்டு. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே நீ போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் படிக்க போகிற ப்ளஸ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதத்தை படிக்க போகிறேன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதத்தில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. அதில் மேஜராக நமக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் தேவை, ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஜாவா சூஸ் பண்ணுற அப்படின்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலெக்ஷன் ஏபிஐ அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்டர்னலாகவே நிறைய அல்காரிதத்தை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு டேட்டாவை நீ ஸ்டோர் பண்ண போகிற அப்படின்னா டைனமிக் அரே அல்காரிதம், அரே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாததுக்காக ஆஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஷ் மேப்புக்கு போகிறப்ப அதே ஆஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ஒரு ப்ரோக்ராமிங் நீ பைத்தானுக்கு போகிற அப்படின்னா அங்கே டிக்ஷனரி, செட்டு, லிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அல்காரிதத்தை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் போனாலும் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதத்தை ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இது ரெண்டுத்துமே எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு பெஸ்ட் கோட் எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு பெஸ்ட் டெவலப்பர் எப்படி ஒரு கோடை டெவலப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் டிசைட் பண்ணும். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 100% டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இல்லாமல் நம்ம ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியாது. அப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் படிக்கிற இடத்துலவே டேட்டா ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து கற்றுக்கோங்க. அப்போ தான் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே நம்மளால வந்து ஈஸியாக உள்ளே போக முடியும். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. நீ ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கிறப்ப அந்த ப்ரோக்ராமிங் கூட சேர்த்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறப்ப உன்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஃப்ரெஷராகவோ ஒரு நான் ஐடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங்கை சூஸ் பண்ணுறப்ப கூட டேட்டா ஸ்ட்ரக்சர் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா ஃபர்தராக நம்ம சீரியஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏன் யூஸ் பண்ணுறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ப்ளஸ் ஒரு ப்ரோக்ராமிங்னா என்ன. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது, அல்காரிதம் அப்படின்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதான் அதோட மீனிங். ஸோ இதை பற்றின ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.